ஒரு நாள் இரவு மணி 11:30. சசி பாண்டியனுக்கு அழைத்தாள். பதில் இல்லை. 12:15. அவள் மீண்டும் செய்தி அனுப்பினாள். கால் மீ அர்ஜென்ட் என்று. பட் நோ ரெஸ்பான்ஸ். அடுத்த நாள் காலை ஒரு குறுகிய செய்தி வந்தது. இரவு அவசர அறுவை சிகிச்சை, மன்னிக்கவும் என்று. அந்த ஒரு வரி சசியின் மனதை அமைதிப்படுத்தவில்லை, மாறாக காயப்படுத்தியது. ஒரு செய்தி கூட அனுப்ப முடியாதா? அவள் தன்னுள் பேசிக்கொண்டாள். அந்த மாலை மருத்துவமனை வளாகம் நிறுத்தும் இடத்தில் அவர்கள் சந்தித்தனர். பாண்டியன் கண்களில் தூக்கமின்மை, முகத்தில் சோர்வு. ஆனால் அவன் இன்னும் அவளை பார்த்தபோது மென்மை இருந்தது. நான் 6 மணி நேரம் அறுவை சிகிச்சையில் இருந்தேன் சசி என்றான். அவன் சோர்வாக. அவன் குரல் நடுங்கியது. அதான் சொல்லுறேன், நான் உன் வாழ்க்கையில் எங்கே இருக்கேன்? அவன் ஒரு நொடிக்கு அமைதியானான். நோயாளிகள் முதலில், அது என் தொழில். அப்போ நான் 2வது தானா? இது போட்டி இல்லை. அவன் குரல் சற்று உயர்ந்தது. ஆனால் எனக்கு அப்படித்தான் தோணுது. அவள் கண்கள் கலங்கின. நீ புரிஞ்சிக்க மாட்ட என்றான் பாண்டியன் மனக்கசப்புடன். நீ விளக்கவே மாட்ட என்றாள் சசி. அவள் திரும்பி நடந்து சென்றாள். அவன் அங்கேயே நின்றான், சொல்லாத வருத்தத்துடன். 2 நாட்கள் அமைதி. அழைப்புகள் இல்லை, செய்திகள் இல்லை. மாலை கடற்கரையில் சசி அலைகளை நோக்கி நின்றாள். கடல் முடிவில்லாதது போல தோன்றியது. அவள் எண்ணங்களும் அது போலவே. பின்னால் மெதுவான குரல், மருத்துவரை பார்க்க நேரம் கிடைக்குமா? அவள் திரும்பினாள். பாண்டியன் வெள்ளை சட்டை, சோர்வான கண்கள், ஆனால் உண்மையான பார்வை. மன்னிச்சிடு என்றான் அவன். அமைதி. அடுத்த நாள் அறுவை சிகிச்சையில் ஒரு 8 வயது பையன். 3 மணி நேரம் போராடி காப்பாத்தினோம். கைபேசியை பார்க்கவே முடியல. சசியின் மனம் மெதுவாக உருகியது. நான் உன் தொழிலுக்கு பொறாமைப்படுகிறேன்ல இல்லை என்றாள் அவள். ஆனால் நான் முக்கியம்னு எனக்கு உணரணும். பாண்டியன் அவள் அருகே வந்தான். நீ 2வது இல்லை, நீதான் நான் உறுதியாக இருக்க காரணம். மருத்துவமனையில் எவ்வளவு அழுத்தம் இருந்தாலும் நீ நினச்சா எனக்கு அமைதி வரும். அவள் கண்களில் நீர்த்துளிகள். ஆனால் தொடர்பு இல்லைன்னா நான் உடைந்து போயிடுவேன். அவன் மெதுவாக சொன்னான். இனிமேல் அறுவை சிகிச்சை நடுவில் இருந்தாலும் செவிலியரிடம் கைபேசியில் ஒரு வரி அனுப்புவேன், நான் பிஸியாக இருக்கேன் என்று. அது போதும் நினைக்கிறேன். அது போதுமா? சசி சிரித்தாள். போதும் என்று. ஒரு அலை வந்து அவர்களின் கால்களை நனைத்தது. பாண்டியன் மெதுவாக, மருத்துவரின் வாழ்க்கை முன்கூட்டியே சொல்ல முடியாது. அழைப்புகள் வரும், நள்ளிரவு அவசரங்கள் வரும். ஆனால் என் மனசின் கடமை முழு நேரம் உன்னோட. சசி அவன் கையை பிடித்தாள். நான் ஒரு மருத்துவரின் மனைவியாக இருக்க தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் நண்பியாகவும் துணையாகவும் இருக்கணும், எப்போதும் என்றான் அவள். சூரியன் மெதுவாக மறைந்தான். கடல் அமைதியானது. வானம் ஆரஞ்சு நிறத்தில் கரைந்தது. பாண்டியன் அவளை நோக்கி, நான் பல உயிர்களை காப்பாத்துறேன். ஆனால் என் வாழ்க்கையை காப்பாத்துறது நீ. சசி சிரித்தாள். அதிக நாடகம் வேண்டாம் டாக்டர். இருவரும் சிரித்தார்கள். அலைகள். மாலை சூரியன். கை கோர்த்த 2 நிழல்கள். சண்டை வந்தது, அகந்தை வந்தது. ஆனால் காதல் வளர்ந்தது. சரியான காதல் இல்லை, ஆனால் உண்மையான காதல். அமைதியான கடற்கரை அலைகள் கரையை மெதுவாக முத்தமிட்டு திரும்பிக் கொண்டிருந்தன. நில ஒளி கடலின் மேல் வெள்ளிப்பாதை போல விரித்து பிரகாசித்தது. இரவு முழுக்க ஒரு மென்மையான ஒளி. சசி காலில் செருப்பு இன்றி மணலில் நடந்தாள். குளிர்ந்த மலர் அவள் பாதங்களை தழுவியது. பாண்டியன் அவளை சில அடிகள் பின்தொடர்ந்து வந்தான். இவ்வளவு ராத்திரி கடற்கரைக்கு வரணும்னு உனக்குத்தான் யோசனை என்று அவன் சிரித்தான். சசி திரும்பி பார்த்தாள். இங்கேதான் மனசு திறந்தபடி பேச முடியும் என்றாள் அவள். காற்று அவள் உடையை மெதுவாக அசைத்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்து அவள் கால்களை நனைத்தது. அவள் சற்று தடுமாறினாள். ஒரு கணத்தில் பாண்டியன் அவள் இடுப்பை பிடித்து சமநிலைப்படுத்தினான். அவன் கையுக்குள் அலை சத்தம் மட்டும், மூச்சின் சூடு மட்டும். நில ஒளியில் அவர்கள் முகங்கள் நெருக்கமாக. விடலாமா? அவன் மெதுவாக கேட்டான். நீயே முடிவு பண்ணு. அவள் கண்கள் நேராக அவனை பார்த்தன. அவன் பிடியை விடவில்லை. இப்போது அவர்களுக்குள் இருந்த தூரம், ஒரு மூச்சுக்கு கூட இடமில்லாத தூரம். நான் உன்னை இவ்வளவு நெருக்கமாக வைத்திருக்கிறேன், ஆனால் ஒரு எல்லை கடக்க மாட்டேன் என்று. அவன் குரல் மெதுவாக இருந்தாலும் உறுதியானது. சசியின் கை மெதுவாக அவன் மார்பில் நின்றது. அவன் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. அந்த தன்னடக்கம்தான் ஆபத்து என்று அவள் சிரித்தாள். பாண்டியன் அவள் முகத்தை 2 கைகளாலும் மெதுவாக தழுவினான்.
கடல் காற்று நில ஒளி இருவரின் மூச்சு காற்று. அந்த நொடி நீழ்ந்தது. அவன் அவள் நெற்றியில் ஒரு நீண்ட முத்தம் வைத்தான். பிறகு அவள் கன்னத்தில். சசி கண்களை மூடினாள். அவன் அவள் உதட்டிற்கு அருகில் நின்றான். ஒரு நொடி காத்திருந்தான். இந்த முறை அவள் தான் அருகே வந்தாள். மெதுவான ஆனால் அழுத்தமான முத்தம். அலைகள் சாட்சியாக. நிலா ஒளி அவர்களை மட்டும் சுற்றியது போல் பிரிந்தபோது அவள் அவன் சட்டையை பிடித்தபடி மெதுவாக சொன்னாள், நான் உன்னோடு இருக்கும்போது எனக்கு உலகமே மெதுவாகி போய்விடுகிறது. அவன் சிரித்தான். எனக்கு மட்டும் தீப்பொறி போல ஆகிடுது. அவள் சிரித்தாள். பின்னர் அவன் மார்பில் சாய்ந்தாள். அந்த நள்ளிரவு காதல் சத்தமாக இல்லை, ஆனால் அது உள்ளுக்குள் எரியும் தீ போல இருந்தது. அவர்கள் காதல் பயத்தில் ஆரம்பிக்கவில்லை, நம்பிக்கையில் ஆரம்பித்தது. அவர்கள் முத்தம் முடிந்ததும் ஒரு நொடி இருவரும் பேசவில்லை. அலை வந்து மீண்டும் அவர்கள் கால்களை நனைத்தது. ஆனால் இப்போது அவர்களின் கவனம் கடல் மீது இல்லை, ஒருவர் மீது மட்டும். சசி மெதுவாக அவன் மார்பில் முகம் புதைத்தாள். அவன் இதய துடிப்பு அவள் கன்னத்தில் தெளிவாக தெரிந்தது. இப்படி இந்த நிமிஷம் நீண்டா போயிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். அவள் குரல் மென்மையாக இருந்தது. பாண்டியன் அவள் முதுகை மெதுவாக வருடினான். நிமிஷம் நீளாது, ஆனால் நினைவுகள் நீளும். அவள் மேலே பார்த்தாள். நிலவொளியில் அவன் கண்கள் தீவிரமாக இருந்தன, ஆழமாய், உறுதியாய். நீ என்னை இப்படி பார்க்கும்போது. அவள் சிரித்தாள். நான் வலிமையாக இருக்க முடியல. அவன் இன்னும் அருகே நெருங்கினான். அவள் இடுப்பை மெதுவாக தன் பக்கம் இழுத்தான். நீ வலிமையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்னோட இருக்கும்போது. அவள் விரல்கள் அவன் கழுத்தில் பின்னால் மெதுவாக இணைந்தன. அவர்களுக்குள் இருந்த தூரம் மீண்டும் கரைந்தது. இந்த முறை முத்தம் மெதுவாக தொடங்கியது, ஆனால் ஆழமாக மாறியது. அதில் அவசரமில்லை, ஆனால் ஏக்கம் இருந்தது. ஒருவரை ஒருவர் முழுமையாக உணர முயற்சித்த தீவிரம் இருந்தது. அவன் அவள் நெற்றியை தன் நெற்றியுடன் ஒட்டினான். சசி, நீ இல்லாத ஒரு எதிர்காலம் நான் கற்பனை கூட செய்ய முடியலை. அவள் கண்களில் ஈரம் மின்னியது. அப்படின்னா கற்பனை செய்ய வேண்டாம், நான் போக மாட்டேன். அலை சத்தம் சற்றே அதிகரித்தது. காற்று பலமாக அடித்தது. சசி சற்றே நடுங்கினாள். குளிரால் அல்ல, உணர்ச்சியால். பாண்டியன் தன் மேலங்கியை கழற்றி அவள் தோளில் போர்த்தினான். அவள் சிரித்தாள். நாயகன் மாதிரி நடிக்காதே, அவன் மெதுவாக சொன்னான். நான் நாயகன் இல்லை, உன்னவன். அவள் அவன் கன்னத்தில் ஒரு மென்மையான முத்தம் வைத்தாள். பிறகு அவன் மார்பில் சாய்ந்தாள். கடல் முன் அவர்கள் எதிர்காலம் பற்றி பேசவில்லை, திருமணம் பற்றி திட்டமிடவில்லை, வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை. ஆனால் அந்த நள்ளிரவில் ஒரு மௌனமான புரிதல் உருவானது. கைகோர்த்தபடி நிலவொளியில் நீண்ட நேரம் நடந்தார்கள். அந்த இரவு காதல் உடலால் மட்டுமல்ல, மனமெல்லாம் உருகிய இரவு. அவர்கள் கைகோர்த்தபடி கடற்கரை ஓரமாக நடந்தார்கள். அலை சத்தம் சற்றே அதிகரித்தது. காற்றில் ஏதோ புரியாத பதட்டம். திடீரென சசியின் கைபேசி ஒளிர்ந்தது. அந்த நேரத்தில் அழைப்பு வருவது சாதாரணமல்ல. அவள் திரையை பார்த்தது. முகம் மாறியது. யார் என்று பாண்டியன் கேட்டான். சசி பதில் சொல்லாமல் அழைப்பை ஏற்றாள். ஹலோ. அவள் முகம் மாறியது, மெதுவாக வெண்மையாக மாறியது. இப்போ வா. சரி, நான் வர்றேன். அழைப்பு முடிந்தது. என்னாச்சு? பாண்டியன் குரல் கவலையுடன் இருந்தது. சசி சில நொடிகள் அமைதியாக நின்றாள். கடலை பார்த்தாள். பிறகு அவனை பார்த்தாள். அப்பா மருத்துவமனையில் இருக்காரு. ஒரு நொடி அவர்களின் காதல் நிறைந்த உலகம் உடைந்து போனது. என்ன பிரச்சனை? விவரம் தெரியல. அம்மா ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. பாண்டியன் உடனே தீவிரமானான். வாங்க, இப்போவே போலாம். அவர்கள் வேகமாக வண்டி நிறுத்தும் இடத்தை நோக்கி நடந்தார்கள். ஆனால் கார் அருகே வந்தபோது மற்றொரு திருப்பம். சசியின் கைபேசி மீண்டும் ஒலித்தது. அறியப்படாத எண். அவள் தயக்கத்துடன் எடுத்தாள். நீங்க மருத்துவமனைக்கு போக தேவையில்லை. ஒரு ஆண் குரல். அவள் திடுக்கிட்டாள். யார் நீங்க? பாண்டியனோட கடந்த காலம் உனக்கு தெரியுமா? பாண்டியன் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தான். கைபேசி கொடு. அவன் கையை நீட்டினான். ஆனால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. சசி மெதுவாக கைபேசியை கீழே இறக்கினாள். இது என்ன? அவள் குரல் நடுங்கியது. பாண்டியன் முகம் சற்றே இறுக்கமானது. அவன் கண்களில் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை மின்னியது. சசி. அவன் ஆழமாக மூச்சு விட்டான். நான் சொல்லணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அலை சத்தம் இன்னும் பலமானது. காற்று கடுமையாக அடித்தது. நிலா மேகத்துக்குள் மறைந்தது. அந்த நொடியில் காதல் மட்டும் இல்லை, சந்தேகம், பயம், கேள்விகள். என்ன விஷயம்? சசியின் குரல் மெதுவாக இருந்தாலும் உறுதியானது. பாண்டியன் சில நொடிகள் வார்த்தைகள் தேடினான். 3 வருடத்திற்கு முன்னாடி நான் ரெசிடென்சி படிக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தது.
அவள் அமைதியாக கேட்டாள். ஒரு நோயாளி, இளம்பெண். அவளுக்கு அவசர அறுவை சிகிச்சை. நான் ஜூனியர் டாக்டர். சிகிச்சை சிக்கலானது. அவளை காப்பாற்ற முடியல. அவன் குரல் சற்றே உடைந்தது. அவங்க குடும்பம் என்னை குறை சொல்லிட்டாங்க. சட்ட பிரச்சனை வரப்போச்சு. பிறகு விசாரணை முடிஞ்சது. ஏன் தவறு இல்லைன்னு நிரூபணமாயிற்று. ஆனால் அந்த குடும்பத்திற்கு அது ஏற்றுக்கொள்ள முடியலை. சசி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த பெண்ணோட அண்ணன் என்னை மிரட்டியிருக்கான். உன் வாழ்க்கை அமைதியாக இருக்காதுன்னு சொன்னான். அவன் சசியை நேராக பார்த்தான். நான் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளலை. ஆனால் இப்போ இந்த கால். சசியின் இதயம் வேகமாக துடித்தது. அதான் நீ என்கிட்ட சொல்லலை. அவள் கேள்வி நேராக இருந்தது. நான் உன்னை பயமுறுத்த விரும்பலை. அது முடிஞ்ச விஷயம்னு நினச்சேன். சசி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். காற்று இன்னும் பலமாக அடித்தது. இதுவும் பாஸ்ட். ஆனால் இப்போ அது நம்ம ப்ரெசண்டில் நுழைஞ்சிருக்கு. அவள் மெதுவாக சொன்னாள். பாண்டியன் தலை குனிந்தான். நான் உன்னை பாதுகாப்பேன் என்றான் அவசரமாக. சசி தலையசைத்தாள். நீ என்னை பாதுகாக்கணும். ஆனால் அதைவிட முக்கியம், உன் உண்மையிலிருந்து என்னை விலக்காதே. அவன் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் நன்றி இருந்தது. தூரத்தில் மீண்டும் ஒரு அலை கரையை பலமாக மோதியது. முதல்ல மருத்துவமனை போவோம் என்றான் அவன் உறுதியாக. உன் அப்பா முக்கியம். மீதியை நான் சமாளிப்பேன். சசி மெதுவாக அவன் கையை பிடித்தாள். இது நம்ம இருவருக்கும் வரும் சோதனைனா நம்ம இருவரும் சேர்ந்து தான் எதிர்கொள்ளணும். அவன் அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். இரவு இன்னும் கருமையாகியது. ஆனால் அவர்கள் கண்களில் பயம் மட்டும் இல்லை, உறுதியும் இருந்தது. அந்த கடற்கரை இரவு. காதல் ஒரு புதிய வடிவம் எடுத்தது. இப்போது அது இனிமை மட்டுமல்ல, அது தைரியம், உண்மை மற்றும் ஒன்றாக நிற்கும் வாக்குறுதி. கடற்கரையில் காற்று இப்போது பலமாக வீசியது. அலைகள் கரையை சத்தமாக அடித்தன. நிலா மேகங்களுக்குள் மறைந்து ஒளி மங்கியது. சசி, நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். பாண்டியின் குரல் திடீரென கனமாக இருந்தது. அவள் கண்கள் நேராக அவனை பார்த்தன. இப்போ சொல்லு. அவன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். மூச்சை சீர் செய்தான். 2 வருடங்களுக்கு முன்னாடி நான் இங்கே இல்லை. அதாவது நான் ஒரு பிரச்சனையில் இருந்தேன். சாதாரண பிரச்சனை இல்லை. சசியின் மூச்சுக்காற்று வேகமானது. கல்லூரி நாட்களில் நான் ஒரு குழுவுடன் சேர்ந்தேன். முதலில் சாதாரண நண்பர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் பின்னாடி அது உள்ளூர் அரசியல் கும்பல் மாதிரி மாறிடுச்சு. சசியின் கண்கள் விரிந்தன. சண்டைகள், மிரட்டல்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அதில் நான் நேரடியாக ஈடுபடலை. ஆனால் என் பெயர் வந்தது. அந்த நொடியில் கடல் சத்தம் பெரியதாய் கேட்டது. வழக்கு பதிவு ஆக போச்சு. அப்பா தான் எப்படியோ சமாளித்தார். அதுக்கப்புறம் நான் அந்த வட்டத்தை முழுசாக விட்டு வெளியேறிவிட்டேன். சசி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவன் குரல் குறைந்தது. அந்த கும்பலில் இருந்த ஒருத்தன் இன்னும் என்னை விடலை. நான் அவனை துரோகம் பண்ணின மாதிரி அவனுக்கு தோணுது. சசியின் நினைவுக்கு அந்த அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு. ஆம், அது அவனாக இருக்கலாம். சசி மெதுவாக ஒரு அடிக்கு பின்னால் சென்றாள். அப்படின்னா நம்ம உறவு பாதுகாப்பாக இருக்கும். அந்த கேள்வி பாண்டியனுக்கு கத்தி போல் இருந்தது. அவன் அருகில் வந்து நின்றான். ஆனால் இந்த முறை அவளை தொடவில்லை. நான் கடந்த காலத்தில் தவறு பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ நான் வேற மனிதன். உன்னை எந்த பிரச்சனையிலும் இழுக்க மாட்டேன். சசியின் கண்களில் கண்ணீர் துளி மலிர்ந்தது. அதை நீ முடிவு பண்ண முடியாது. வாழ்க்கை முன்கூட்டியே சொல்ல முடியாது. அமைதி. திடீரென தூரத்தில் 2 ஆண்கள் நிழல் போல நின்றிருந்தார்கள். இவர்கள் இந்த திசையை பார்த்து கொண்டிருந்தார்கள். சசி அதை கவனித்தாள். பாண்டியன் அவன் திரும்பி பார்த்தான். அந்த நிழல்கள் மெதுவாக அருகே நகர்ந்தன. பாண்டியன் உடனே சசியின் முன்னால் நின்றான், அவளை மறைத்தபடி. என்ன நடந்தாலும் நீ அமைதியாய் இரு என்றான் மெதுவாக. காற்று கடுமையாக வீசியது. ஒரு அலை வேகமாக வந்து அவர்கள் கால்களை அடித்தது. அந்த இரவு காதல் மட்டுமில்லை, பாதுகாப்பு, பயம். ஆனால் அதைவிட ஒரு தீர்மானம். நிழல்கள் அருகே வந்தன. டேய் பாண்டியா. ஒரு குரல் இருளை கிழித்தது. பாண்டியன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான். கண்களில் பயம் இல்லை, ஆனால் எச்சரிக்கை இருந்தது. அந்த நொடி கடலும் காற்றும் சாட்சியாக அவர்களின் கடந்த காலம் நேருக்கு நேர் நின்றது. கடற்கரையில் காற்று இன்னும் பலமாக வீசியது. டேய் பாண்டியா. அந்த குரல் மீண்டும் கேட்டது. பாண்டியன் முகம் இறுக்கமாயிற்று. சசி அவன் பின்னால் நின்றாள். அவன் விரல்கள் அவன் சட்டையே பிடித்திருந்தன. நிழல்கள் மெதுவாக இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தன. திடீரென்று ஒரு பரிச்சயமான சிரிப்பு. டேய், உன் முக எக்ஸ்பிரஷன் பாரு.
அது கார்த்திக். அவன் பக்கத்தில் சுரேஷ். பாண்டியன் ஒரு நொடி அசைவில்லாமல் நின்றான். நீங்களா? கார்த்திக் சிரித்தபடி, அன்னவுன் நம்பரில் கால் பண்ணினது நாங்க தான்டா. சசி அதிர்ச்சியுடன், மருத்துவமனை விஷயம்? அது எல்லாம் போலி. மாமா சேஃப் தான், மாமியும் ஃபைன் என்று சுரேஷ் கையை தூக்கி சொன்னான். சசியின் கண்கள் இன்னும் பெரிதானது. ஏன்? கார்த்திக் சிரிப்பை சற்றே குறைத்தான். ஒரு காரணம் இருந்தது. பாண்டியன் உன்னிடம் கடந்த விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சி பல நாளாச்சு. ஆனால் சொல்ல முடியலை. அவன் உண்மையாக ஓப்பன் ஆகணும்னு நாங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டோம். சசி மெதுவாக பாண்டியனை பார்த்தாள். அப்படின்னா அந்த டேஞ்சரஸ் கேங் ஸ்டோரி? பாண்டியன் சங்கடமாக சிரித்தான். பாதி உண்மை. கல்லூரி நாட்களில் சின்ன சண்டை விஷயங்களில் இருந்தது. ஆனால் இப்போ எதுவும் இல்லை. சீரியஸாக ஆபத்து எதுவும் கிடையாது. கார்த்திக் கிண்டலாக, லவ் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா டெஸ்ட் பண்ணணும்னு தான். சசி ஒரு நொடி அமைதியாக நின்றாள். பிறகு திடீரென்று பாண்டியனின் மார்பில் லேசாக அடித்தாள். முட்டாள், எவ்வளவு பயமாக இருந்தேன்னு தெரியுமா? பாண்டியன் அவள் கைகளை பிடிச்சான். மன்னிச்சுக்கோ, ஆனால் இப்போ நீ என்னை விட்டு போகலையே. அவள் கண்கள் மென்மையாயின. அதுதான் பிரச்சனை. கார்த்திக் சுரேஷ் இருவரும் சிரித்தபடி பின்வாங்கினார்கள். சரி சரி, நாங்கள் டிஸப்பியர் ஆகிறோம் என்று தூரம் நடந்து சென்றார்கள். கடல் மீண்டும் அமைதியாகியது. காற்று மெதுவானது. சசி மெதுவாக சொன்னாள், நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் ஒரு நொடி கூட உன்னை விட்டு போகணும்னு தோணலை. பாண்டியன் அவள் முகத்தை மெதுவாக தன் கைகளில் எடுத்தான். அதுதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருந்தது. டெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு பிடிக்கல, அவள் சொன்னாள். ஆனால் ரிசல்ட், நீ என்னவன் தான். அவன் சிரித்தான். இந்த முறை சசி தயக்கமில்லாமல் அவளை நெருங்கி முத்தமிட்டாள். அலை சத்தம் பின்னணி இசை போல நிலவொளி அவர்களை சுற்றியபடி. அந்த சிறிய குறும்பு அவர்களின் காதலை உடைக்கவில்லை, மாறாக அதை இன்னும் ஆழமாக்கியது.